ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எதை பற்றி கதைக்க போகிறேன்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் எப்படி வேலை எடுக்கிறது, நாங்கள் எப்படி வேலை தேடுறது, அதோட நான் எப்படி வேலை எடுத்தேன் நான் என்றதை பற்றி என் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பாப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல் ஃப்ரான்ஸுக்கு வந்த புதுசில் எல்லாருக்குமே ஒஃபியால கிளாஸ் கொடுப்பாங்க, தெரியும் உங்களுக்கு. கட்டாயம் இந்த ஃபார்மேஷன் செஞ்சுருக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் வேணுமெண்டா அஜித்தே பண்ணலாம், விருப்பமெண்டா நாங்கள் செய்யலாம், இல்லாட்டிக்கு அதுக்கு பிறகு நாங்கள் வேலை தேடலாம். வேலை தேடுறதுக்கு முதல் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சிருந்தால் நல்லா. என்னென்னு சொன்னால், இப்போ சில பேர் இப்போ இங்கே எல்லோரும் படிச்சுட்டு தான் வேலைக்கு போகிறேன்ட்டு இல்லை. எல்லோரும் வந்த உடனே சில பேர் வேலைக்கு போயிடுவீங்க, சுச்சுவேஷன் அப்படி. அப்போ நாங்கள் படித்தா தான் வேலைக்கு போகலாம் அப்படியாண்டு இல்லை. இப்போ படிச்சுட்டு போனால் கொஞ்சம் எங்களுக்கு இங்கே நாட்டு சட்டம், எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்றதை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். நார்மலாக இங்கே எல்லாருக்குமே அது தெரியும். இப்போ நாங்கள் வந்த உடனே வேலைக்கு போயிடுவோம். வேலையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே செய்யவே நாங்கள் கதைச்சி பழகிடுவோம். அது ஒரு நல்ல விஷயம். மற்றது எல்லாருக்கும் அப்படி உடனே கத்தை பண்ணி என்ன சொல்கிறது, லாங்குவேஜ் பிடிக்கக்கூடிய டேலண்ட் இருக்கிறவைக்கு உடனே பிடிச்சிருக்கணும். சில பேருக்கு கஷ்டம். அப்போ அதுக்காண்டி கொஞ்சம் நாங்கள் படிச்சுட்டு போகிறது நல்ல. அது ஒவ்வொருத்தர் டேலண்ட்டை பொறுத்துட்டு இருக்குது. இந்த முதல் நாங்கள் வேலைக்கு போகிறோன்னு சொன்னால் எது மூலமாக போகணும். இங்கே காஃபில் நாங்கள் முதல்ல அஸ்கிரி பண்ணணும். அதுக்கு பிறகு போலம்புழுவாவில் நாங்கள் போய் பதியணும். முந்தி போலம்புழுவான்றது இப்போ ஃப்ரான்ஸ் திரவையண்டு மாற்றியாச்சு. அதுக்கு பிறகு அவங்க ஒரு நிமரோ தருவாங்க, அதை கொடுத்து தான் காஃபில் நாங்கள் இரசாது மோன் பண்ணலாம். அப்போ அது ரெண்டுலேயும் கேட்பாங்க. நீங்கள் காஃபுக்கு முதல் போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இப்படி நீங்கள் ஃப்ரான்ஸ் ரவையில் அஸ்கிரி பண்ணணும், இல்லை நீங்கள் ஃப்ரான்ஸ் ரவையில் போய் ரோந்தேவ் எடுத்து கேட்க சொல்லிவினோம். உங்களுக்கு எல்லாம் அஸ்கிரி பண்ணிவிட்டு அந்த ஐடென்டிஃபியோ நிமரோ எல்லாம் தருவினோம். அதுக்கு பிறகு ஒரு மெத்தடேசியம் மாதிரி தருவினோம். அதை நீங்கள் காஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபரே பண்ணணும். அதில் காஃப் உங்களுக்கு நீங்கள் அங்கே புலம்புலாக்கு முதல் காஃபில் எதுவும் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் காஃப் உங்களுக்கு ஒரு அத்தேசியம் தரும். அதை நீங்கள் இங்கே 2 டைம் ஷேர் பண்ணணும். காஃப் ஃப்ரான்ஸ் ரவை. மற்றது நீங்கள் கட்டாயம் ஃப்ரான்ஸ் ரவையில் அஸ்கிரி பண்ணி அது மூலமாக வேலை தேடுறது நல்லம்ன்றதை விட சேஃப். ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட் இருக்குது வேலை தேடுறதுக்குன்னு சொல்லி. ஆனால் அதில் எல்லாம் சேஃப் அண்டு இல்லை. 1-2 வெப்சைட் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. கொஞ்சம் பயம். ஏனெண்டா அவங்க இந்த அருணாக்கே பண்ணுவாங்க. நாங்கள் என்ன கொடுக்கல, நாங்கள் அதில் வேலை தேடைக்க எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், பயோடேட்டா எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். அப்போ ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. அப்போ அவங்க பொய்யா கால் பண்ணி செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் அப்படி இல்லை, ஆனால் சில இடத்த அப்படி நடந்திருக்கு. எனக்கும் அப்படி நடந்திருக்குது. இப்போ நீங்கள் முக்கியமாக போலம்புழுவால் நீங்கள் புலம்புலானே சொல்கிறேன்டா ஃப்ரான்ஸ் ரவை இப்போ கூடுதலாக அதை யூஸ் பண்ணுற குறைவு. இப்போயும் எல்லோரும் புலம்புலான்னு சொல்லிட்டு இருக்கணும். நான் அதுக்காண்டி தான் நான் அப்படி சொல்கிறேன். எனக்கும் அப்படி பழகிட்டுது. மற்றது நீங்கள் புலம்புலால் ஒரு அஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு உங்களுக்கு எதுவும் ஹோஸ் இருக்கா, இல்லை வேறு எங்கேயும் கேம்ப் நடக்குதா, அட்டலியே நடக்குதா, எதுவும் அந்த செலவுண்டு சொல்லி இப்போ வேலை தேடுறாக்களுக்குன்னு சொல்லி ஒன்று அரேஞ்ச் பண்ணிவினோம். அப்படியே எதுவும் வேலை நிறைய கம்பெனிஸில் இருந்து எல்லோரும் வருவினோம். அப்படி வார டைம் உங்களை இன்வைட் பண்ணிவினோம். உங்களுக்கு கன்வொகேஷன் வரும். அதை வச்சு நீங்கள் உங்களோட பயோடேட்டா, உங்களோட டீட்டெயில்ஸ், ஏற்கனவே எடுத்த டிப்ளமா எதுவும் இருந்தால் கொண்டு போகலாம். வேறு இடத்த நீங்கள் ஒரு வேலையை இதுக்கு முதல் வேலையை செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். அப்படியும் வேலை தேடி கிடைக்கிறது இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன வேலை தேடுறீங்க, உங்களுக்கு எது விருப்பம், ஒன்று படிச்சுட்டு வேலைக்கு போக போகிறீங்களாண்டா உங்களுக்கு ஒரு ஹோஸ் மாதிரி ஃபார்மேஷன் செய்ய தருவினோம். அதை நீங்கள் செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அது சம்மந்தமான வேலையை தேடலாம். சில வேளை நீங்கள் அது சம்மந்தமான வேலைக்கு படிக்கையே நீங்கள் ட்ரைனிங்குக்கு போவீங்க, ஸ்டாஷன்ட்டு சொல்கிறது. அப்படியான இடத்துல போய்க்க ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் உங்களோட வேலை பிடிச்சி அவைக்கு பிடிச்சிருந்தா அங்கேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்றது நீங்கள் உங்களுக்குன்ற ஒரு தனி அக்கௌண்ட் நம்பர், ஐடென்டிஃபியோ, மோது பாஸ் இருக்கும் ஃப்ரான்ஸ் ரவையில். அதில் நீங்கள் நிறைய வேலை தேடலாம். உங்களுக்கு விருப்பமான வேலை தேடலாம், இல்லை என்ன ஹோஸ் படிக்க போகிறீங்கன்னு தேடலாம்.
அப்படி நீங்கள் அதில் தேடிக்கல நீங்கள் வந்து வேலை தேடலாம். அதில் உங்களுக்கு என்ன வேலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாந்தோஸ் கேஷியர் த செக்ரட்டரியா எட்ஸ்வன்யூ அப்படி நிறைய இருக்குது. நீங்கள் என்ன இதில் செய்ய விரும்புகிறீங்களோ அதை போட்டு தேடிக்கல அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நான் அதோட வீடியோ பிறகு போடுறேன். இப்போ நீங்கள் அதில் வந்து போலம்பில் ஸ்கிரிப்ட் பண்ணாதாக்களும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு ஃப்ரான்ஸ் த்ரவேண்ட் அடிச்சுட்டு ஆஃப் ரோம்பில் ஆண்டி இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் தேடி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான வேலை எந்த இடம்னு செலக்ட் பண்ணலாம். இப்போ பெரிய அவுட் ஆஃப் பெரிசண்டா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டாக டிரான்ஸ்போர்ட் முக்கியம் இங்கே. அப்போ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அதில் வேலை இருக்கான்னு தேடினா கீழுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். எத்தனை மணித்தியால வேலை, என்ன கொன்றா, சேதையா என்ற எல்லா டீட்டெயில்ஸும் வரும். எல்லாம் டெம்ப்ரரியாக இப்போ அந்த ஜாப் தேத்தேன்னு சொல்லி இப்போ சம்மர் டைம் வந்து வெக்கேஷன் போகிறவங்களுக்கு இந்த இடத்த வந்து ரொம்ப்ளஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் எடுப்பாங்க. கூடுதலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறவங்க அந்த டைம் அப்படியும் வேலை செய்யலாம். அப்போ ஒவ்வொரு கொந்த்ரா இருக்கும், கொந்த்ரா அழுத்தணும், கொந்த்ரா ப்ரொஃபஷனல்னு நிறைய இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபோன் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸோடு அக்செப்ட் பண்ணுவீனம்மா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமே அக்செப்ட் பண்ணுவீனம்மான்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்போ நீங்கள் அதில் பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு மெயில் அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். இருந்தால் மெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்குறது நல்ல. அப்படி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பயோடேட்டா வந்து அனுப்பலாம். அதுலேயே போஸ்டிலே பண்ணுறதுக்காண்டி இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொந்து இருந்தால் உங்களோட பயோடேட்டாவை நீங்கள் உங்களோட கொந்துலேயே சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி வச்சா ஈஸியாக நீங்கள் உடனே போஸ்டிலே பண்ணலாம். இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சு போட்டு தனியாக அதை நீங்கள் அனுப்புகிறண்டாலும் அது உங்களோட விருப்பம். இல்லை நீங்கள் உங்களோட பயோடேட்டா சேவையை சோத்தி பண்ணிவிட்டு டிரெக்டாக லெட்டர் மூலமாக அனுப்புகிறண்டா அனுப்பலாம். இல்லை நேராக கொண்டே கொடுக்குறண்டாலும் கொடுக்கலாம். அப்படி வசதியும் இருக்குது. இல்லை நீங்கள் உங்களோட கொன்சியேட்டர் வந்து வார நேரம் நீங்கள் என்ன வேலை தேடுறீங்களோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை சொன்னால் அவங்க வந்து உங்களை அந்தந்த இடத்துக்கு அனுப்பிங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. சில இடத்த ஸ்பீடாக வேலை செய்யணும், சில இடத்த கொஞ்சம் இழுத்து அடிப்பினோம். அப்போ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காமல் நீங்களாகவே கொஞ்சம் முயற்சி எடுத்து அடிக்கடி அனுப்பி கொண்டு வந்தால் தான் அவங்களும் ஓகே நீங்களும் கரண்டாக எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னு யோசிப்பினோம். மற்றது வந்து நீங்கள் டிரெக்டாக போஸ்டிலே பண்ணிக்க உங்களுக்கு நல்ல மெண்டா உங்களோட கண்டக்ட் இருக்கும், நேரடியாக டிரெக்ட் கண்டக்ட் இருக்கும். மற்றது புலம்புலால் நீங்கள் கொடுக்கல இன்டர்வியூ வைப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனிஸ்லேருந்து வருவினா அவங்க வந்து இன்டர்வியூ வச்சுட்டு அவைக்கு சாட்டிஸ்ஃபை ஓகேன்னு சொன்னால் உங்களை அப்படியே எடுப்பினோம். மற்றது வந்து நீங்கள் பயோடேட்டா வந்து கொடுக்கலையோ இல்லை நீங்கள் அனுப்பிக்கையோ என்னென்ன நம்பருன்னு பார்த்து வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு தான் அனுப்பினான்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வெப்சைட்டில் வந்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ கணக்கு அனுப்பிக்க அந்த நம்பர் போட்டு வரும், இங்கேருந்து வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. நார்மலாக அனுப்பினது வந்து அவுட் பாக்ஸில் இருக்கும். முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து நீங்கள் இப்படி ஜாப் வந்து தேர்டைக்கில் வந்து மெயில் அட்ரஸ் கொடுக்க நீங்கள் கரண்டாக பர்சனலாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மெயில் அட்ரஸ் கொடுக்காம இன்னும் ஒரு இமெயில் அட்ரஸை புதுசாக திறந்து கொடுங்க. என்னென்று சொன்னால் அந்த மெயில் நீங்கள் கொடுக்க பிறகு உங்களுக்கு அந்த கம்பெனிஸ்லேருந்து பப்ளிசிட்டி வரும், ஆஃபர் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அப்புறம் அழிக்க மாட்டீங்க, மெயில் பிறகு ஃபுல்லாகிடும். இல்லாட்டிக்கு நீங்கள் அதில் போய் தேசாபனையண்டு பண்ணணும். நீங்கள் அது கரைச்சல் எல்லோரும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் ஃபோனில் மெயிலில் ஸ்பேஸ் இருக்காது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் வேலை எடுத்த பிறகும் உங்களுக்கு வந்து மெயில் வந்து கொண்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் அது மூலமாக வேலை எடுத்த பிறகு நீங்கள் ஒரு இடத்த போய் கொந்தரா சைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கூட கேட்க உங்களோட ஒரிஜினலாக நீங்கள் இப்போ பாவிக்கிற மெயில் அட்ரஸாக கொடுக்குறது நல்லா. இதே எந்த ஒப்பீனியன். எனக்கு நான் இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய மெயில் வந்துட்டுருக்குது. நான் எப்படியும் 3000-4000 சேவை அனுப்பியிருப்பேன் வந்த புதுசில். அப்போ எனக்கு நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் சில மெயில்கள், ஆனால் இன்னும் வந்து கொண்டு இருக்குது. அப்போ அதை மாதிரி உங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். மற்றது வந்து இங்கே வந்து நான்
பரிசில் வந்து முதல் ஃபார்மேஷன் செய்ய போய்க்கல ஸ்டார்ஸ் எல்லாம் செஞ்சான். அப்போ வந்த புதுசு பெருசாக ஒன்றும் தெரியாது. அதை சொல்கிறத கேட்டுட்டு அப்படியா ஓகே ஒய் ஒய் ஒய்ன்ட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அப்படி இருந்தும் பரிசில் எனக்கு ஒரு ரோந்தே வந்தது. அங்கே போய் ரோந்தே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரான்ஸுக்கு வந்து என்னோடய முதல் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல ஆம்பூஷ் நான் வந்து ரெயோசி பண்ணிட்டேன். நான் வந்து அதில் எடுபட்டுட்டேன். அதுக்கு எனக்கு அவங்க கொந்துரா வந்து 6 மாதம் கொந்துரா. நான் புதுசு தானே, சும்மா 6 மாதம் கொந்துரா தந்து நீங்கள் என்னோட போய் பாருங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கியாச்சு. நான் அதுக்கு பிறகு அதுவும் பெரியல. அதுக்கு பிறகு கால் பண்ணி அங்கே போகிறதுக்கு பிறகு ரோந்தே எடுக்கணும். அப்போ அவங்களோட அசிஸ்டண்ட் தான் சொன்னது, நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, நான் வாங்கி வைக்கிறேன். அவங்களோட மேனேஜர் வந்து வெக்கேஷன் போயிட்டார், வெக்கோன்ஸ் போயிட்டார். அவர் வந்த அப்புறம் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அப்போது ஓகே, நான் இது பாரிஸில் நான் அப்படியும் பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டில் தான் படித்தேன். நான் அப்போ அந்த நம்பிக்கையில் ஓகே, நாங்கள் உடனே வந்த புதுசில் என்ன நினைப்போம், வெளிநாடுண்டா அப்படி இல்லை, மற்ற மாட்டினம் எல்லாம் சட்டப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் நாங்கள் வருவோம். அப்போ அந்த நம்பிக்கையில் நானும் கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஓகே வந்துட்டு கால் பண்ணால் 1 கிழமையாச்சு, 2 கிழமையாச்சு, 3 கிழமையாச்சு, பதில் வரையில. அப்போ நான் எனக்கு பொறுப்பான ஹோம்ஒர்க் ஒன்சியர்ட்ட எல்லாம் கால் பண்ணி கேட்டால் அவங்க சொன்னாங்க, இல்லையே உங்களுக்கு ஓகே பண்ணிட்டோமேண்டு. அப்போ நான் சொன்னேன், அப்படின்னா அங்கே ரோந்தேவ் எடுத்து போய் கையில் எல்லாம் கொடுத்துட்டு அதை அசிஸ்டன்ட் தான் நின்று எல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு இப்படி வெக்கேஷன் போயிட்டார், நீங்கள் வாங்க பிறகு நான் கால் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ அவைக்கு டவுட் வந்துட்டு அவை பிறகு கால் பண்ணி கேட்டால் அதுக்கு பிறகு சொன்னேன், இல்லையே நாங்கள் வேறு ஆக்களை எடுத்துட்டோம்ண்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க திருசை பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க, நீங்கள் அங்கே போகணும், ஒரு வேளை போகாததும் நல்லதாக போச்சுது, வேறு இடத்த தேடி பாருங்க உண்டு. அப்படி எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு நிறைய நடந்திருக்குது. ஸோ அதால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உடனே கொடுத்துட்டோம்ன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் அவங்க சொல்கிற டிலேயை தாண்டிட்டேன்னு சொன்னால் ஒருக்கா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் தானே, நாங்கள் அவையவே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கட்டாயம் இப்படியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எவித்தே பண்ணணும். நான் அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஏன்டா இது எந்த எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே வந்து முதல் வந்து அது முதல் இன்டர்வியூ பாஸ் பண்ணி போய் இப்படியெல்லாம் செய்யணுமா, வெள்ளைக்காரங்க இப்படி செய்யணுமான்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நானும் கொடுத்துட்டு வந்தேன். கடைசியாக அது நடக்கல. அதுக்கு பிறகு வேறு அவரோட வேலைக்கு போனால், நீங்கள் இப்போ நீங்கள் இன்னும் லாங்குவேஜ் படியுங்கோ, எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமெண்டு. சரி ஓகேன்னுட்டு நானும் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த டைமில் நான் வேலை தேடிட்டும் இருந்தேன். நான் படிச்சுட்டும் இருந்தேன், ஃபார்மேஷன் லாங்குவேஜிக் ஃப்ரான்ஸே. அப்போ பாஸை கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு ஃபார்மேஷன் செஞ்சேன். நான் அதுவும் செஞ்சு முடியத்தான் திருப்ப இன்னொரு வேலை வந்துச்சுது. அங்கே போனால் இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லாம் ஓகேன்னுட்டு 4-3 பேர் இருந்தால். அப்போ என்ன தெரியும், அப்போ என்னை விட வந்து ஃப்ரெஞ்சு கதைக்கிற ஆக்கள் இருந்தவே, வேறு நாட்டுக்காரர், ஆஃப்ரிக்கன்ஸ், பெல்ஜீரியன்னுட்டு நிறைய ஆக்கள் இருந்தவே. எனக்கு தெரிஞ்சுட்டு அப்போ எப்படியும் அவைக்கு தான் போகுதுன்னுட்டு, சரி ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே என்று நினச்சிட்டு நான் வந்துட்டேன். வந்து அப்புறம் சொல்லிச்சுன்னா, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் இங்கே வந்து லாங்குவேஜ் தான் படிச்சிருக்கிறீங்க, வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு. அப்போ சரி ஓகேன்னுட்டு அப்போ நான் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செஞ்சால் தான் நீ வரும், வேலை செய்யாமல் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நான் வந்த உடனே நான் இவ்வளவு படிச்சுட்டு இதுக்கு வந்திருக்கிறேன், வேலை செஞ்சுட்டு பிடிக்கலேண்டா அது வேறு. ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்னொரு வேலை தேடுங்க, அப்போயும் எடுக்கல, நீங்கள் முதல் கூப்பிட்டேன் நீங்கன்னுட்டு நான் ஓகேன்னுட்டு கதைச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி என்ன செஞ்சேன்டா, செய்யாப்பே செஞ்சுட்டு இருக்கேங்களே எங்களுக்கு ஸ்டார்ஸ் தந்தது, அதுவும் பெரியல. இப்போ அந்த ஃபார்மேட்ரிஸ் வந்து நல்ல அவள் சொல்லுவாள், நீங்கள் என்ன நடத்த போங்கோ, என்ன ஏரியாவுக்கு போகாதீங்கோ, அங்கே கொஞ்சமாக அப்படி இப்படின்ட்டு எல்லாம் அப்படி சொல்லுவாள். அப்படின்னா அது படித்து முடிச்சிட்ருக்கிற கடைசி வரைக்குள்ள ஒரு வேலை வந்தது. அங்கே போனால் ஆட்கையில் வந்துச்சுது. போய் எல்லாம் ஓகே அப்படி இப்படின்னு சேவையெல்லாம் வாங்கி போட்டு அதுக்கு 6 மாதம் கொந்துராத ப்ரோஃபண்டு அது தாரண்டு சொல்லி ஓகேண்டெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு எல்லாம் கூப்பிட்டு ஒரு 2 வீக்ஸ் வேலை செஞ்சுருப்பேன். அதுக்கு பிறகு சொல்லிச்சுன்னா வெக்கோன்ஸ் போயிட்ட ஆக்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம
அப்ப என்னடா இவன் இப்படி சொல்லினோம், எனக்கு ஏன் சொல்லினோம்? அப்ப புதுசு புதுசா ஆட்கள் எல்லாம் வந்து செலவுண்டேங்க நான் யோசிச்சுட்டேன். அப்ப நான் நினைச்சேன், என்ன மாரி இவன் புதுசா வந்திருக்கணுமாக்குமே. அதுக்கு பிறகு தான் அப்ப ஒரு கொலைக்கோட கதைச்சேன். அவ சொன்னா, தாங்கலாம் வெக்கேஷன் போனாங்க. தங்களோட இடத்த ரொம்ப்ளஸ் பண்ணத்தான் எடுத்தவையாம். ஆனா இது வந்து எங்கள அனுப்பின அ ஓந்திர பிரைஸுக்கு இந்த ஓந்திர பிரைஸுக்கு அனுப்பினவைக்கு வந்து தெரியாது. அப்ப நான் அதுக்கப்புறம் அவைக்கு கால் பண்ணி சொல்ல, நீ அவைக்குள்ள ஒரு இது தானே, அவையுடன் அக்செப்ட் பண்ணாயினம் தானே. அப்படியான்னு கேட்டுட்டு, அப்ப நீங்க வேற இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு விட்டுட்டினேன். அப்புறம் நான் செய்யாப்பே ஃபுல்லா முடிச்சுட்டு, அந்த டிப்ளமோ எடுத்துட்டு, அ அதுக்கு பிறகு தான் நான் பிறகு போலம்புலால அஸ்கிரி பண்ணேன். அப்போ நான் அஸ்கிரி பண்ணிட்டேன். போலம்புலால அப்போ இன்டர்வியூ வந்தது. அப்போ நான் கன்னடுக போய் போய் வந்து எனக்கு வெறுத்து போச்சுது. அப்படி இருந்தும் சரி விடிய 9 மணிக்கு வர சொல்லியிருக்கிறோம். எழும்பி போகையும் மனமில்ல குளிருக்கு. இத்தனை ரோந்து போயிட்டேன். இத்தனை வருஷமா இழுபடுது. மின்னடா இதுன்ட்டு கொடுக்குற இடமெல்லாம் ஓகே இல்லாட்டி பரவாயில்ல. ஸ்டார்ட்டில் ஓகேன்னு வாங்கி போட்டு அதுக்கு அப்புறம் இல்லை ஒரு ரீசன் சொல்லினேன். அப்போ சரி இதுதான் கடைசி. ஒருக்கா போய் பார்ப்போம்ன்ட்டு போனேன். அங்கே போனால் ஒரு 40, 50 பேருக்கிட்ட வெயிட் பண்ணினேன். ஒரு சல்லே நிரம்பி வழியுது. நானும் சரி என்னடா இதுக்குள்ள எங்கே எனக்கு வரப்போகுது. அதை வேறு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பினேன். இப்போ சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நாள் தான் செஞ்சுருக்குறேன். மற்றெல்லாம் வந்து ஸ்டார்ஸ். அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும், எப்படி வரும்? சரி ஓகே என்றுட்டு நினச்சி கொண்டு இருந்தேன். என்னென்னா அங்கே வந்தவைக்கு முக்கால்வாசி பேருக்கு பொறுமை இல்லை. ஏன்டா நேரமாகுது அவ்வளோ பேரும் இருக்க இடம் பத்தாது. அவை பிறகு எக்ஸ்ட்ராவாக வாசல் வரைக்கும் கதரை போட்டு வச்சுருந்தவை. அதுலேயே அரைவாசி பேர் இன்னும் லேட் ஆகுது இவ்வளோ பேரும் நிற்கணும் என்னண்டு கிடைக்கும் அது இதுண்டு வந்ததுலேயே அரைவாசி பேர் சண்டை பிடிச்சி போனால் காலமாக போனான் மத்தியானம் வரைக்கும் ஆக்கள் போய்க்கொண்டே இருக்கணும். போய் கடைசியாக ஒரு 20-25 பேர் வரும். அதுவும் வந்தால் அப்பையும் நான் நினைக்கிறேன் இவங்களெல்லாம் நல்லா ஃப்ரெஞ்சு கதைக்கிறாங்க. தேஜா வேலை செஞ்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ பக்கத்துலேருந்து கதை கேட்க தெரியும் தானே, அவ்வளோ நேரம் இருக்கிறோம் எல்லாரோடையும் கதைப்பேன் தானே. அப்போ என்ன நினச்சி போட்டு நான் பெருசாக அடிக்கல. அப்போ என்னோட பக்கத்தில் இருந்தவா சொன்னேன், நீ யோசிக்காத எப்படியும் வேலை கிடச்சிரும். நான் முதல் வேலை செஞ்சேன் தான். இப்போ பார்த்தியா நாங்கள் வரைக்கும் எவ்வளோ பேர் இருந்தவே 50 பேருக்கு மேலே இருந்தவே குறைஞ்சி இது வரைக்கும் வந்திருக்குது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ண எப்படி உனக்கு கிடைக்குமெண்டு. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கு பிறகு தான் இருந்து வந்தவை இன்டர்வியூ கண்டு வந்தவை ரெஸ்பான்சாபிள் ரெஜியோனல் வந்தது. அப்புறம் அவையோட ரெஸ்பான்சாபிள் பிறகு இன்னொரு ஆளும் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து 3-4 பேர் இன்டர்வியூவுக்கு வந்திருந்தேன். அப்போவே கடைசியாக 25 பேரில் இருந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டுது. எனக்கு அப்போயும் ஓகே சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளுக்கா போனால் அவங்க மாறி மாறி ஒவ்வொரு கேள்வி கேட்பினும். ஒரு ஆள் கேட்க இன்னொரு ஆள் கேட்கும். அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வேலைக்கு போயில வந்து என்ன செஞ்ச நீங்கள் இப்போ இவ்வளோ காலம் ஆயிடுச்சுது ஆனால் ஃப்ரெஞ்சு கதைக்கிறீங்க என்ன இப்போ வேலைக்கு போயில. அப்போ நான் சொன்னேன் போன எல்லா இடமும் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமெண்டா ஒரு இடத்துல ஏண்டான வேலை செய்ய சான்ஸ் கிடைச்சா தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். வேலை செய்ய சான்ஸ் தராமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வருமென்று கேட்டேன். அவர் வந்தவர் சிரித்து போட்டு ஓகே நீங்கள் எந்த நாடு என்ன மாதிரி என்ன படிச்சிருக்கிறீங்க வந்து கொஞ்சம் காலத்துக்குள்ளே உலகம் கதைக்கிறதே பெரிய விஷயம். ஆஃபோமேட்டிக் தெரியுமா இது தெரியுமான்னு எல்லாங்கிட்டு நான் கடைசியாக சொன்னேன். வந்ததுலேருந்து நான் ஃப்ரான்ஸில் வந்து நான் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாமல் இருக்கல. ஒரு பக்கம் வேலை தேடிட்டு இருந்தேன் நான், ஒரு பக்கம் ஹோமேசியம் செஞ்சுட்டு இருந்தேன் நான். இப்போ அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் எடுத்த சர்டிஃபிகேட் டிப்ளம் தேஜா அங்கே எடுத்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டு வேறு டிப்ளம் எல்லாம் பார்த்துட்டு அப்போ ஓகே நீங்கள் போங்கோண்டு சொல்லிக்கே எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துட்டுதுண்டா ஓகேன்னு சொல்லிட்டு அவர் 2 பேர் மெத்தவையோடு இருந்து கதைச்சி கொண்டு இருந்துச்சுன்னா 3ஆம் நாள் பார்த்து கொண்டு இருந்தார். விஷ் பண்ணி போட்டு நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ எனக்கு நம்பிக்கையும் இருந்துச்சுது. ஆனால் வந்து இப்போ டெய்லி இப்படி எல்லாம் ஃபஸ்ட்டில் சரியாக வரும் அப்புறம் கடைசியில் சொதப்பிடும். அதில் நான் அப்புறம் பெருசாக அடிக்கலை. அப்புறம் வீட்டை போயிட்டு எதுவும் பதில் வருமென்று பார்த்து நண்டு ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் தான் கால் பண்ணிச்சுன்னா இப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம் ஹாப்பியாக என்ன மாதிரி நீங்கள் இன்ன டைம் வாங்க ஏன்னாண்டா
அப்போ நான் வந்து நேஷ்னாலிட்டி எடுக்கல, டீத் ப்ரொசீஜர் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் வந்து உங்களோட டீத் ப்ரொசீஜர் வந்து எல்லாம் போலீஸில் கொடுத்து நாங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணி போட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு கால் பண்ணுறோம், நீங்கள் 1 வீக்கால் வேலை தொடங்கலாம்ட்டு. பிறகு அதுக்கு பிறகு எனக்கு கால் பண்ணிச்சுன்னா, ஓகே உங்களோட டொசியர் எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. தாங்க வந்து ஏன்டா அப்படி பொய்யா டீத் ப்ரொசீஜர் அதெல்லாம் கொடுத்து நிறைய பேர் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்கணும், அதால் தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. நீங்கள் இந்த டைம் வேலைக்கு நீ வரலாம்ட்டு கூப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த ரீமில் செஞ்சேன். நான் அந்த ரீமில் செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு பெரிய திசை தந்து அது பிறகு அக்செப்ட் பண்ணி அதுக்கு பிறகு கொஞ்சம் சைன் பண்ணிட்டேன். அந்த ரீமில் இருக்கிறது என்னன்னு சொன்ன லாபம்ண்டா, நாங்கள் வந்து எந்த கோட்டிசஸையும் பே பண்ணாமல் அப்படியே ஃபுல் காசும் பெறும். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் சைன் பண்ணி நார்மலாக ஃபெஸ்ட்டு போய் நாங்கள் அடிக்கல வந்து எல்லாத்துக்கும் கோட்டிசை பண்ணுவாங்க. இப்போ ப்ரொஃபஷனல் மேலே அதே ஆக்சிடோன் த்ரவை ஆக்சிடோன் ஒன்றிக்கப்பே வேறு ஆம்பூர்ஸும் 10 நாள் அந்த வீடு அதில் எடுக்கிறதுக்கு மற்றது என்னது ஷோமாஸுக்கு ஃபோமாசியும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது. கோட்டிசை பண்ணி தான் அதுக்கு பிறகு தான் வரும். அப்போ அது உண்டு. ஆனால் அந்த ரீமில் இருக்கிறது ஓகே. ஆனால் எல்லாம் அப்படி இருக்கான நாளைக்கு அந்த ரீமில் வேலை செய்யலாது செய்யலாம். அதால் பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் நார்மலாக செய்த கொஞ்சம் எடுக்கிற பெனிஃபிட் எல்லாம் அதுக்கு கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன மாரின்ற வடிவாக தெரியலை. ஓகே, நான் இப்படித்தான் வேலை எடுத்து எவ்வளோ பாடுபட்டு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் இப்படி வேலை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் உண்டு இருந்தது வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி போகக்கூடாது, நானாக இந்த முயற்சியில் தேடி வேலையை எடுத்து போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் 2வது விஷயம் உண்டு பிறகு யோசித்தேன், நான் கொஞ்சமெண்டான் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். இப்போ திடீரென்று வந்த உடனே ஒரு இடத்த நான் போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு அந்த இடம் மட்டும்தான் உலகம் மாதிரி தெரியும், அந்த விஷயம் மட்டும்தான் தெரியும். அதை விட நான் வேறு விஷயங்களை அறியறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு விடாது. ஏண்டா இங்கே எல்லாருக்கும் தெரியும், ஒரு வேலைக்கு போயிட்டோம்டா அவ்வளவு தான், அதுக்குள்ளேயே எல்லாம் போயிடும். ஸோ அப்போ நான் அப்படி நினச்சேன், ஒரு வேளை பிந்தி வந்ததுக்கு கடவுள் எனக்கு நல்லா செஞ்சுருக்கிறாரோ தெரியாண்டு. எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலை எடுக்கிறதுக்கு இடையில நான் வேலைக்கு போன ஒரு ஆள் அப்படி இருப்பினம் ஒரு 5 வருஷம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அப்போ நான் நினச்சேன், ஓகே இப்போ ஒன்றும் எனக்கு மற்றாக்களுக்கு என்னென்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு இடத்த நான் போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு இங்கே சட்டம் என்னென்று ஃபுல்லாக தெரியாது, எனக்குரிய ரைட்ஸ் என்னென்னு தெரியாது, அவங்களோட ரைட்ஸ் என்னது, நான் என்ன செஞ்சால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, எதை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க, எது எந்த பக்கம் எது ப்ளஸ் மைனஸ்ண்டு என்னால் கண்டுபிடிக்கலாம் போயிருக்கு. இப்போ நான் இப்படி போய் படிச்சுட்டு நான் வேலைக்கு போனது உண்டு. நான் ஒவ்வொரு இடமாக போய் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இப்படித்தான் இருப்பினோம் இப்படித்தான் இருப்பினோம், எல்லா இடமும் உணர்த்தாக இருக்க மாட்டினோம், நேர்மையாக இருக்க மாட்டினோம். அப்போ நாங்கள் எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி நாங்கள் விளங்கி நடக்கணுமென்றது அது நானாக என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சு கொண்டது. இப்போ அந்த விதத்தில் எனக்கு பிந்தி வேலை வந்தாலும் எனக்கு சந்தோஷம், ஓகே பரவாயில்ல, 4 விஷயம் தெரிஞ்ச அப்புறம் நான் இப்படி வந்துட்டேன், நான் இன்னொரு இடத்த வேலைக்கு வந்துட்டேன், போய்க்கு எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லல, எனக்கு திருப்ப கதைக்கிறது கேளு, நீங்கள் அப்படி செய்யலாது சொல்லலாது, இதுதான் என் ரைட்ஸ், இதுதான் சட்டம்ண்டு நான் கதை கேளும். அப்போ அவங்க சட்டப்படி இங்கே எல்லாமே சட்டப்படி தான், அப்போ எதுவும் செய்யலாது. ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு துணிவும் பெறும். இப்போ அதை வந்து எங்களில் பிழை இல்லாட்டிக்கு நாங்கள் நேர்மையாக இருந்தால் எங்களுக்கு அந்த துணிவு தண்டை பாட்டுக்கே வந்துடும். நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, சரியாக செய்கிறோமா ஓகே போ, சொல்கிறது செய்கிற அவ்வளோதான். நீங்கள் வந்து வேலை எடுக்கணும், ஃப்ரான்ஸில் வேலை எடுக்கணும், புதுசாக வர வைக்கலாம் கற்பனையாக இருக்கும். இப்போ சில பேர் எனக்கு தெரிஞ்ச அக்களுக்கு பின்னம் இங்கே வந்தால் இப்படியா வேலை செய்யணும், இப்படியெல்லாம் சொல்லி நம்ம இது உண்மையாக பொய்யா வேலை எடுக்கலாமா பார்த்து இங்கே வந்து முதல் எல்லோரும் வேலை செய்கிறதுக்கு அதை தான் யோசிப்பினோம் கட்டாயம். இப்போ வேறு நாடுனா இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணிடலாம், இங்கே வந்து கட்டாயம் ஃப்ரெஞ்ச் தேவையா, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா, எங்களை வடிவாக ட்ரீட் பண்ணிக்கணுமா, ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணுமா அப்படின்ற இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. அது எந்த நாடு எங்கே இருந்தாலும் அவையவே பரியில் ஒரு பெரிய க்ரோம் மேக்கர்ஸா எனக்கு அப்போ எனக்கு அது தெரியாது அப்படி ஒரு கடை இருக்குண்டு. பிறகு நான் இன்டர்நெட்டில் தேடி பார்க்க தான் ஓகே இப்படி ஒரு கடை இருக்குன்னு அது தானான்ட்டு தெரியாது. அப்போ நான் இவர்கிட்ட சொல்லி இவர் கொண்டு காட்டி அங்கே வெரிஃபை பண்ணால் இது தாங்க இல்லை, இது யாரோ ஃப்ராட் பண்ணியிருக்கணும், மறுநாக்கி ட்ரை பண்ணியிருக்கணும்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் திரும்ப அதுலேருந்து கோல் மெயில் எல்லாம் வந்து ஒன்று இருந்துச்சு, நீங்கள் இன்னும் செக் டெப்போசிட் பண்ணலையா,
கட்டாயம் பண்ணிட்டு தான் வேலைக்கு வரணும், வேலைக்குரிய திங்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது என்னது இப்படி எங்கேயாச்சும் தருவினமா அப்படின்னு அப்புறம் நான் அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்புறம் கொடுத்தேன். நான் இதுக்கும் பயம்தானே. அப்போ கொடுக்க போய்க்க சும்மா கேட்டேன் என்ன மாதிரின்னு. இப்போ அந்த போலீஸியர் வாங்கி பார்த்துட்டு சொன்னார், இது இப்படி பொய்யா செய்கிறது வேறு வேறு நாட்டில் இருந்து இன்டர்நெட்டில் கால் பண்ணுறது ஆனால் எங்களுக்கு இங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து வர மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் கொண்டு உங்களோட பேங்கில் போட்டால் அவங்க பிறகு உங்களோட பேங்கில் இருந்தே காசு எடுத்துருவீங்க மாறி வந்துட்டேன்னு சொல்லி கடைசி அவங்களுக்கு எதையும் வராது, நீங்கள் செக்கை கழித்து போட்டுட்டு போங்க. இப்படி நிறைய கேஸ் தங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி கொமிசரியாவில் சொன்னாங்க. நான் சும்மா என்ன செல்ஃப் சேஃப்டிக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கணும். நான் போலீஸில் நிற்கே வந்தபடி நான் போலீஸ்கிட்டே கூலை கொடுத்தோன்னே போலீஸ் கதைச்சோன்னே பயந்தவே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா மெசேஜ் எல்லாம் வந்துச்சு, நான் கண்டிக்கல. அப்புறம் நான் அந்த ஆப்பையே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஆப்பில் ஒன்றும் இல்லை, அந்த எங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கிறதால அங்கே இருக்கிற யார் மூலமாகவோ அப்படியோ போய் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன மாதிரி நடக்குதுண்டு. அப்படி அதை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணினாவே நல்ல காலம் நான் எந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் கொடுக்கலன்னு எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்கிறேன்னு நான் தப்பிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பேரம் எடுத்த உடனே கேட்ட உடனே எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்காம சோம்புருஷம் வெரிஃபை பண்ணி போட்டு அதுக்கு பிறகு கொடுங்க. வேலை தேடுறதான இப்படி காசு வேலைக்கு மேல் தெரியணுமே அப்படின்ட்டுலாம் நம்பி ஏமாந்துடாமல் நீங்களாக கன்ஃபார்ம் பண்ணின பிறகு தண்ணுங்க. ஆனால் அதுக்கு முதல் நீங்கள் வேலைக்கே போகாமல் இப்படி எதுவும் வந்தால் கடைசி மட்டும் அக்செப்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு கரைச்சல்ன்னு சொன்னால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை நீங்கள் இந்த இடத்தான் கொடுத்தது இப்படி இங்கே இருந்தால் எனக்கு கால் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக அந்த இடத்த போய் கேட்டு வெரிஃபை பண்ணி போட்டு செய்யலாம். இப்படி நிறையா விஷயம் நடந்துருக்குது, இப்போயும் நடந்துகிட்ருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நான் என்னென்ன வெப்சைட்டுன்னு நான் சொல்லலாம் வேலை தேடுறது, ஆனால் இதானுட்டு சொல்லல. அது ஏன்னா நானும் நம்பித்தான் அவரோட தேடிக்கலாம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அது மூலமாக தான் நீ வேலை தேடி எடுத்து இவர் வேலைக்கு போனவர் கொஞ்ச நாள். அப்படி இருக்கிக்க நிறைய பேருக்கு அதில் வேலை கிடச்சிருக்குது. 1-2 பேர் அங்கே இருக்கிறவையால் எல்லாருக்கும் பிரச்சனை வர்றது. ஸோ நான் அதால் என்னென்ன இதில் தேடலாம்ன்றதை நான் ப்ராசஸே பண்ணல, பொறுத்து இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா நாங்கள் கவர்மெண்ட் மூலமாக நாங்கள் எப்படியும் தேடுறதுன்னு இல்லை. ப்ரான்ஸ் த்ரோவைன்னு சொன்னால் ஓகே நாளைக்கு ஒரு பிரச்சனைண்டா அவங்க தான் ஜெரை பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரைவேட்டாக வந்து சொன்னால் நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் எல்லா இடமும் அப்படி இல்லை. சில பேருக்கு வந்து வேலையை விட்டு உடனே திடீரென்னு நிப்பாட்டிடுவினம். கொஞ்ச நாள் வந்து அந்த அவங்களுக்கு ஆகல் தேவைன்றதுக்காண்டி ஸ்டார்ட்டில் வேலைக்கு தங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வடிவாக செய்யலை சரியாக செய்யலை அப்படின்னு நிப்பாட்டிவினம். அப்படி நிறைய நடந்திருக்குது. ஸோ அதுகளை வித்தை பண்ணுறதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் எங்களால் என்ன இயலுமோ அது மாதிரி ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணணும். ஒரு இடம் சரியில்லைன்னு சொன்னால் அதுக்குள்ளேயே கிடந்து அடப்படாமல் அதை விட்டுட்டு வழியில் வந்து நாங்கள் எங்களுக்கு வேறு இடம் எங்கே சாட்டிஸ்ஃபையோ அங்கே வந்து நாங்கள் செய்யணும். மற்றதை வந்து இன்டர்நெட்டில் வந்து ஜாப் சீக்கர்ஸுக்குண்டு வெப்சைட்டுகள் இருக்கும். அது வந்து கூடுதலாக வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணினோம். இப்போ எல்லாத்துலேயுமே அரணாக்கி இருக்குது. ஸோ நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸை வந்து எல்லாம் கொடுக்க அவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் இன்னிடத்துலேருந்து கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி உங்களை கதைப்பினோம். அப்படி கதைச்சா நாங்கள் நம்பிடுவோம். ஓகே நாங்கள் தானே அனுப்பினாங்க இந்த இடத்துலேருந்து கதைக்கிறோம்னு சொன்னேன்னு நம்பிடுவோம். சில பேர் பேங்க் டீட்டெயில்ஸ்கள் வர டீட்டெயில்ஸ்கள் கேட்டு இப்படித்தான் நாங்கள் பேங்க்கில் இருந்து காசுகள் எல்லாம் போகிறது. ஸோ அப்படியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னென்னு ஒன்று உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டர் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் நேராக போய் பார்த்து கன்ஃபார்ம் ஆண்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணின பிறகு செய்யுங்க. நான் ஒரு ஆப்பில் வேலை தேடி எடுக்க இவர் அப்படித்தான் தேடி எடுத்தவர். நான் இன்னொரு இடத்த கொடுக்கல நிறைய அப்ளை பண்ணியிருப்பேன் தானே. அப்போ அவரோடத்தேருந்து கோல் வந்துச்சு இப்படி இந்த இதில் இருந்து உங்களுக்கு எடுக்கிறோம்னு சொல்லி நானும் ஓகே என்னடாண்ட கதைச்சிட்டு ஓகே ஆண்டுட்டு அப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புங்கண்டு நான் இந்த சேவை மட்டும்தான் நினைப்பினேன், வேறு ஒன்றும் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து மெயில் போட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு செக் அனுப்பியிருக்கிறோம். வேலைக்கு போயில இப்படி செக் வரும், வேலைக்கு போனால் கூட செக் வராது, அதுக்கு அவ்வளோ தடிப்பாங்க. அப்படி இருக்க என்னென்று இப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு டவுட் வந்துட்டு இப்போ 1500 யூரோவுக்கு போட்டு வந்திருந்தது. அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரான்ஸ் ட்ரைவில் டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது மூலமாக பார்க்கலாம். இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் கூகுளில் போயிட்டு அதில் நீங்கள் ஃப்ரான்ஸ் ட்ரைவ் கொடுத்து தேடினா அதில் ஒம்ப்ளோவான்னு இருக்கும், ஆஃப் ஒம்ப்ளோவான் இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி பார்த்து
அப்படியும் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அவை மூலமாக போய் அப்படி செய்கிறது வேறு. மற்றபடி நீங்களா இன்டர்நெட்டில் ஏண்டு தேடி கேட்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட புதுசாக வரவங்க புதுசாக கண்டக்டில் வரவங்ககிட்ட எல்லாம் அங்கே இருக்கு வா இங்கே இருக்கு வாண்டா அப்படி சொல்லி கேட்குறவங்களெல்லாம் நம்பி எல்லா இடமும் போயிடாதீங்க. நிறைய பிரச்சனை வருது. உங்களுக்கு இது சரியண்டு பட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்த பற்றி நீங்கள் போகிறதுக்கு முதல் அந்த இடம் அப்படி உண்மையாக இருக்குதான்னு எல்லாம் வெரிஃபை பண்ணி விசாரித்து அதுக்கு பிறகு போங்க. இதுதான் என் அட்வைஸ். இன்னும் நிறைய இருக்குது சொல்ல டைம் பத்தாது. இப்படியே லெந்தாக போயிடும் வீடியோ. இதே ஆல்ரெடி கணக்க வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். ஸோ நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சினாண்டா நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். எனக்கு வந்து இப்படி இருக்குது நான் இப்படி தான் நீங்கள் வந்து வேலை எடுத்துனா இப்படி தான் கவனமாக இருக்கணும் இப்படி தான் அத்தியாவசியமாக இருக்கணுமென்று உங்களுக்கு சொல்லணுமென்று நினைச்சேன். ஓகே, இங்கே வந்து எப்படி வேலை எடுக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, படிப்பு வேணுமா, எப்படி போஸ்டிலே பண்ணுறது, எந்த சீட்டில் வேலை செய்கிறது, அதால் வர நல்லது கெட்டதுண்டு ஃபுல்லாக நான் உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேல் வந்து நான் ஃப்ரான்ஸ்திரா வேலை எப்படி வேலை தேடுறேன்றது பிறகு இன்னொரு வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி போலம்புல சித்த இருக்கைக்குள்ள நான் போட்டிருக்கிறேன். கனகாலம் ஆயிடுச்சுது. நான் பிறகு இன்னொரு வீடியோ நான் இப்போ புதுசு ஃப்ரான்ஸ்திரா எனக்கும் இது புதுசாக தான் இருக்கும். இனி தான் பார்க்க போகிறேன். நான் கண்ணால் பார்க்கல. அதில் பார்த்துட்டு அப்புறம் நான் அதில் உங்களுக்கு எப்படி வேலை தேடுறேன்றது ஒரு குட்டி வீடியோவாக நான் போடுறேன். ஓகே, பாய் பாய்.